ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே வந்து 9 ஆகிடுச்சு. டே 9 எனக்கு என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 76.300 இருக்கேன். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்மளோட காலையிலேருந்து எழும்பினோன்னே ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன். அடுத்ததாக வந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்திருந்தேன் வெறும் வயிற்றில். அதுக்கப்புறமா தான் டீ எடுத்திருந்தேன், இனிப்பு இல்லாமல் ஒரு கப்பு டீ. இன்றைக்கி காலை உணவுக்கு வந்து ஓட்ஸு கஞ்சி செய்யலாம் அப்படின்ட்டு, சாக்லேட் ஓட்ஸு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு அரை கப் அளவுக்கு பால், அதுக்கு மிச்சம் எல்லாம் தண்ணி, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த பாலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். பால் வந்து ஒரு 50 ml அந்த மாதிரி எடுக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப பால் வந்து எடுக்கக்கூடாது. இது சேர்த்து வந்து இது ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக சூடாகிறப்போ வந்து இதில் நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இதுவே உங்களுக்கு வந்து சாக்லேட் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி எக்ஸ்ட்ராவாக வேணும்னாலும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். அன்ஸ்வீட்டன்டு டார்க்கு கொக்கோ பவுடர் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். லைட்டும் டார்க்கும் இருக்கும். இது கொஞ்சம் லைட்டு, நம்ம டார்க் வேணும்னாலும் எடுக்கலாம். டார்க் எடுத்தால் ரொம்ப கசப்பாக இருக்கும். நம்ம இப்போ இதில் ஸ்வீட்டெல்லாம் சேர்க்காதனால நம்ம டார்க் எடுத்தோன்னா ரொம்ப கசப்பாக இருக்கிறப்போ சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இதுவே வந்து லைட்டுனா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சாக்லேட்டு, இந்த கொக்கோ பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, சாக்லேட் சாப்பிடணுன்னு தோன்றப்பெல்லாம் இந்த மாதிரி ஓட்ஸ் நான் செஞ்சு சாப்பிடுவேன். நம்ம சேர்த்தோம் இல்லையா அந்த கொக்கோ பவுடரு, அதை வந்து பால் கூட சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பால் காஞ்சிடுச்சு. பால் காஞ்சி வரப்போ இதில் வந்து ஒரு 20 to 30 கிராம் அளவுக்கு வர மாதிரி ஓட்ஸு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. உங்களோட ஸ்வீட்டுக்கு, உங்களோட அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதித்து நல்லா வேகட்டும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ கஞ்சி மாதிரி உங்களுக்கு ஓட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓட்ஸு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனுக்கு அப்புறமா ஒரு பவுலில் நான் மாற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு ஆப்பிள், அதோட ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். இது ஆப்பிள் இல்லைன்னா கொய்யா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ரூட்டு கிடைக்குதோ அந்த ஃப்ரூட் எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழம், மாங்காய், மாம்பழம் இந்த மாதிரி பழங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க. இப்போது அந்த ஆப்பிளை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி, இது கூட கொஞ்சம் நட்ஸு கூட நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட டயட்லேருந்தும் நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. அதே சமயம் உங்களுக்கு வந்து கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் இன்றைக்கி நான் காலை உணவுக்கு எடுத்துருந்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு பொரியல் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு, மீன் குழம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு ரைஸும், அப்புறம் 2 முட்டையும் வேக வச்சு எடுத்துருக்கேன். ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 2 முட்டையும் வேக வச்சு சாப்பிட்ருக்கேன். அப்புறம் வந்து இது ஒரு மீனும் எடுத்திருக்கேன். டின்னருக்கு வந்து மஷ்ரூம் நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்காக மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துட்டேன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப எல்லாம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு விஷயம் வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து மஷ்ரூமையும் அந்த தக்காளியும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம்.
இப்போது மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் கூட போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியும். நான் வந்து சிம்பிளாக இதை செய்கிறேன். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அவியில் வேக விட்டு இறக்கணுன்னா நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் டின்னருக்கு நான் எடுத்துப்பேன் இந்த மாதிரி. இது லோ கார்ப் டயட்லலாம் பார்த்திங்கன்னா இது மட்டுமே டின்னருக்கு எடுத்து எனக்கு நல்ல பழக்கம் இருக்கிறதுனால நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் பசி அடங்காது அப்படின்னா இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். இல்லைனா வேறு நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா கூட சாப்பிடலாம். நான் என்ன எடுக்கிறேனோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு வந்து வேணும்னா இது கூட சப்பாத்தி வச்சும் சாப்பிடலாம். மாமியார் இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அப்புறம் நைட்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்திருந்தேன். நான் 5 மணிக்கு என்னோடய டின்னரை